ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அப்கமிங்ல வரக்கூடிய என்டிபிசி அண்ட் குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஜேஇ, அதுக்கப்புறம் ஆர்பிஎஃப், ஏஎல்பி எக்ஸாம பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கேள்விகள். ஓகேவா? சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வர ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் மேம். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ் எல்லாமே கவர் பண்ணிடுவோம். இப்போ வரக்கூடிய என்டிபிசி எக்ஸாமுக்காக ஒரு பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருந்தோம். இப்போ அகைன் என்ன பண்ணிருக்கோம்னா, இன்னும் படிக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட்ஸுக்காக செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி குரூப் டிக்கான நியூ பேட்சும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க என்டிபிசி, குரூப் டி, எம்டிஎஸ்ன்னு என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இந்த கோர்ஸ்லேயே ஜாயின் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். ஒரே ஒரு கோர்ஸ் தான். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இதுல கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். இதோட வேலிடிட்டி லைஃப் டைம் வேலிடிட்டி. ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999. இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு மேல கொடுத்திருக்க மெசேஜை சென்ட் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் 1999 பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா டீம் வந்து பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. சப்போஸ் கரண்ட் அஃபேர்ல வீக்கா இருக்கீங்கன்னா சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா என்டிபிசி குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 1980 டிவைடட் பை 9 பிராக்கெட்டுக்குள்ள -77 கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். ஓகே. ஸோ பின்னா பிராக்கெட். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சு விடணும். இங்க பிராக்கெட் வந்தீங்கன்னா இங்க ஒரு க்ளோஸ்டு பிராக்கெட் இருக்கு. அதுக்குள்ள ஒரு கர்லி ஃப்ரைஸ் இருக்கு. கர்லி ஃப்ரைஸுக்குள்ள ஒரு சின்ன பிராக்கெட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பிராக்கெட்டை முடிச்சு விடலாம். ஸோ இதை முடிச்சு விட்டா என்ன பண்ணணும்? 1/4 ஆஃப் 79 20 இருக்கு. ஸோ இதை வச்சு கட் பண்ணீங்கன்னா ஒரு நாள் 4. ஸோ 18 நாள் 72 வரும். 19 நாள் 76 வரும். ஸோ மீதி 3 இருக்கும். ஸோ 1980 கிடைக்கும். அப்ப இந்த பிராக்கெட் ஃபுல்லா சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு 1980 இருக்கு. இங்க முன்னாடி ஒரு பிளஸ் இருக்கு. அப்ப பிளஸ் 1980. இங்க ஒரு மைனஸ் 1980 இருக்கு. இங்க ஒரு பிளஸ் 1980 இருக்கு. ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும்? 0ன்னு வந்துடும். அடுத்து இங்க என்ன இருக்கும்? பிராக்கெட்டுக்குள்ள -77 மட்டும் அப்படியே இருக்கும். மீதி எல்லாமே நமக்கு என்னவாகிறது? 0 ஆகிறது. இப்ப இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 9 9, 2 9 18, 2 9 18. ஸோ 220ன்னு கிடைக்கும். அப்படித்தானே? ஸோ அடுத்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 220ன்னு கிடைக்கும். இப்ப 220 -77. ஸோ மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன வரும்? 10ல 7 போனா 3, 11ல 7 போனா 4, 1, 143. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 143. 143ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? when a number is divided by 15, 20, 35, each time the remainder is 8, then the smallest number is. ஒரு எண்ணை 15, 20, 35 ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 8 கிடைக்கும் என்றால் அந்த எண் என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சோ பிகினர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 15 எடுத்துட்டு போய் இதை டிவைட் பண்ணி பார்ப்பாங்க. ரிமைண்டர் 8 வருதான்னு செக் பண்ணுவாங்க. அடுத்து 20 வச்சு டிவைட் பண்ணுவாங்க. அடுத்து 35 வச்சு டிவைட் பண்ணி இப்படி ஒவ்வொரு ஆப்ஷனா போவாங்க. சோ இப்படி போனோம் அப்படின்னா எக்ஸாமே முடிஞ்சு போயிடும். சோ இதுக்கு தான் நான் என்ன மெத்தட் சொல்லி கொடுத்திருப்பேன்னா உங்களுக்கு எல்சிஎம் மெத்தட் வந்து சொல்லி கொடுத்திருப்பேன். எதுல? ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருப்பேன். அப்படிதானே? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 3 நம்பரை ஒண்ணா மெர்ஜ் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 15, 20, 35. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 3 5 15, 4 5 20, 7 5 35. சோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணா அதுதான் இதுக்கான எல்சிஎம். 15 15 நாள் 60, 60 × 7 என்ன வரும்? 420ன்னு கிடைக்கும். அப்ப 420 தான் இதுக்கான எல்சிஎம். ஓகேவா? சோ இப்போ இந்த 420 தான் என்னது? இந்த 3 நம்பருக்கும் ஒரு பொதுவான ஒரு இது. அப்படிதானே? சோ இப்போ இந்த 15ஆல இந்த 420 வகுத்தீங்கன்னா மீதி என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 வரும். அதே இதை 20ஆல வகுத்தீங்கன்னா மீதி வந்து 0 வரும். 35ஆல வகுத்தீங்கன்னாலும் மீதி வந்து 0 வரும். ஆனா எனக்கு மீதி 0 வரக்கூடாது. என்ன வரணும்? 8 வரணும். அப்ப மீதி 8 வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த 420 கூட ஒரு 8 ஆட் பண்ணா போதுமா? அப்ப எனக்கு என்ன வரும்? 428ன்னு கிடைக்கும். இப்போ நான் 15ஆல டிவைட் பண்ணும்போது 420ஆ இருக்கும்போது எனக்கு ஹோலா டிவைட் ஆகும். இப்ப 428ங்கும் போது மீதி என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். ஓகே. சோ தெளிவா புரியுதா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 428. சப்போஸ் எனக்கு மீதி 7 கிடைக்கணும் அப்படின்னு கொஸ்டின்ல சொல்லியிருந்தாங்கன்னா
வர எல்சிஎம் கூட 7 ஆட் பண்ணணும். 5 கிடைக்கணும்னு சொன்னாங்கன்னா வர எல்சிஎம் கூட 5 ஆட் பண்ணணும். ஓகே, சோ இதுதான் கான்செப்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3 numbers are in the ratio 3:5:7. If their LCM is 2625, find their HCF. 3 எண்கள் 3:5:7 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீச்சிமா 2625 என்றால் அதன் மீப்போவா என்ன? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ 3 நம்பர் என்ன ரேஷியோல இருக்கு? 3:5:7ங்கிற ரேஷியோல இருக்கு. அந்த 3 நம்பரோட HCF நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். HCF எனக்கு தெரியாது, சோ நான் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அப்போ அந்த HCFங்கிறது என்னது? இந்த 3 நம்பருக்கும் ஒரு பொதுவான நம்பர், அப்படிதானே? மீ போவானா என்னது? மீ பொது வகுத்தி, அப்படிதானே? சோ பொது வகுத்தி. அப்போ இந்த எக்ஸ்ங்கிறது என்னது? இந்த 3 நம்பருக்கும் பொதுவான ஒரு நம்பரா இருக்கும். ஓகேவா? சோ இந்த 3 நம்பர்லயும் காமனா ஒரு நம்பரை வெளியில எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு நம்பர் 3 பார்ட் இருக்கு, இன்னொரு நம்பர் 5 பார்ட் இருக்கு, இன்னொரு நம்பர் 7 பார்ட் இருக்கு. சோ இந்த 3 நம்பர்ல இருந்து ஒரு நம்பரை பொதுவா எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் என்னது? இந்த எக்ஸ். அதுதான் இந்த HCF. இன்னும் தெளிவா சொல்லணும்னா, இப்போ 2, 4, 16ன்னு ஒரு நம்பர் இருக்கு. இதோட HCF எப்படி கண்டுபிடிக்கணும்? 1, 2, 2, 8. ஓகேவா? சோ இந்த டானா வகுத்தலுக்கு இந்த பக்கம் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் HCFன்னு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சொல்லி கொடுத்திருப்பேன். அப்ப இந்த 2, 4, 16க்கான HCF என்னது? 2. இந்த 2ங்கிறது இந்த 2க்குள்ளயும் இருக்கும், 4க்குள்ளயும் இருக்கும், 16க்குள்ளயும் இருக்கும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இந்த 2, 4, 16க்கு காமனான ஒரு நம்பர், பொதுவான ஒரு நம்பர் தான் எது? 2. அப்போ அந்த பொதுவான நம்பர் தான் என்னது? மீ போ வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். அந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். அப்ப இந்த எக்ஸ்ங்கிறது 3க்குள்ளயும் இருக்கும், 5க்குள்ளயும் இருக்கும், 7க்குள்ளயும் இருக்கும். ஓகேவா? அப்ப இது எக்ஸ் மடங்கு இருக்கும். இப்ப இந்த 2க்குள்ள என்ன இருக்கு? 2 இருக்கும், அப்படிதானே? சோ நம்ம இதுக்கு காமனா வெளியில எடுக்கலாமா? அதே மாதிரிதான் இங்க எக்ஸ் இருக்குன்னா அந்த நம்பர்ஸ் வந்து 3x, 5x, 7x இருக்கும். இதுதான் உங்களுக்கு என்னது? அந்த நம்பர்ஸ். ஓகேவா? சோ இப்ப என்ன கேட்டிருக்காங்க? அதன் மீப்போவாவை கண்டறியவும் அதானே கேட்டிருக்காங்க. சோ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? மீச்சிமா கொடுத்திருக்காங்க, எல்சிஎம் கொடுத்திருக்காங்க. எல்சிஎம் 26, 25ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது 2625ன்னு கொடுத்திருக்காங்க. அந்த நம்பர்ஸ் என்னெல்லாம்? ஃபர்ஸ்ட் நம்பர் 3x, ரெண்டாவது நம்பர் 5x, மூணாவது நம்பர் 7x. இது 3க்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 7 5 35, 35 × 3, 5 3 15, 105x கிடைக்கும். இதோட எல்சிஎம் என்னது? 105x. புரியுதா? எப்படி எடுப்போம்? டானா வகுத்தல் போட்டுக்கிடுவோம். 3x, 5x, 7x எல்லாத்துலயும் x பொதுவா எடுத்துட்டு 3, 5, 7ன்னு எழுதுவோம். மல்டிப்ளை பண்ணா எல்சிஎம் என்ன வரும்? 105x கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ எல்சிஎம் வந்து நம்பர்ல எனக்கு என்ன தெரியும்? 2625ன்னு தெரியும். அப்ப 105x எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 2625க்கு ஈக்குவலா இருக்கும். இதுல இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. 2625 டிவைடட் பை 105. ஓகே, சோ எத்தனை டைம் போகும்? 2 தடவை போகுமா? 2 தடவை போச்சு அப்படின்னா என்ன வரும்? 210ன்னு கிடைக்கும். ஸோ 210 வரும். ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் நாம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 டைம்ஸ் போகும், அப்படிதானே? ஸோ 262, 210 போச்சுன்னா 2, 52, 525 இருக்கும். ஸோ 525ங்கும் போது 105ல 5 டைம்ஸ் போகும். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது? 25. உங்களுக்கு என்ன கேட்டிருந்தாங்க? மீ போவாவை கண்டறியவும்னு கேட்டிருந்தாங்க. மீ போவா என்னது? எக்ஸ். HCFங்கிறது எக்ஸ். எக்ஸோட வேல்யூ என்னது? 25. 25ங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ரூட் ஆஃப் 1024, ரூட் ஆஃப் 10.24, ரூட் ஆஃப் 0.1024 இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 1024க்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் சொல்லி கொடுத்திருக்கேன். 1024ங்கிறது எதோட ஸ்கொயரு? 32ஓட ஸ்கொயர் தான் 1024. அப்ப 1024க்கு ரூட் எடுத்தா உங்களுக்கு என்ன வரும்? 32ன்னு கிடைக்கும். பிளஸ் இங்க என்ன இருக்கு? 1024 தான் இருக்கு. சோ 1024க்கு ஃபர்ஸ்ட் ரூட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் புள்ளி வச்சுக்கோங்க. சோ இதுக்கு ரூட் எடுத்தா என்ன வரும்? 32ன்னு இருக்கும். ரூட்டுக்குள்ள எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. ரூட்டுக்குள்ள 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருந்தா ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும் போது அதுல பாதி, அதாவது 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். அது எப்படி மேம் கண்டுபிடிக்கணும்? ரூட்டுக்குள்ள 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? சோ புள்ளி எப்படி வைக்கணுங்கிறதுக்கு சொல்லி தர போறேன். 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா? 2 போட்டுக்கோங்க. இது ஸ்கொயர் ரூட் தானே? சோ டிவைடட் பை 2 போடுங்க. கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1 கிடைக்கா? அப்போ 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா என்ன வரும்? 3.2ன்னு கிடைக்கும். அடுத்து ரூட்டுக்குள்ள என்ன இருக்கு? 1024 இருக்கு. அதோட ஸ்கொயர் ரூட் 32. ரூட்டுக்குள்ள எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு? 4 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கு. 4 போட்டுட்டு இது என்ன ரூட்டு? ஸ்கொயர் ரூட். அப்ப அந்த 2ஆல டிவைட் பண்ணணும்.
ஸ்கொயர் ரூட்னா எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணுங்கிறதுக்கு 2ஆல டிவைட் பண்ணணும். கியூப் ரூட் அப்படின்னா 3ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் பண்றது எல்லாத்துக்குமான ஷார்ட்கட்டும் ஆல்ரெடி நான் டீச் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, அந்த புள்ளி வைக்கிறது எல்லாமே பேசிக்ஸ். ஓகேவா? ஸோ அது எல்லாமே கரெக்டா தெரிஞ்சிருந்தாதான் ரிவிஷன் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும்? நம்ம 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும். ஸோ 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 0.32 கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணா என்ன வரும்? 2 5 ஸோ 5 35.52 கிடைக்கும். ஸோ 35.52ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, வாட் இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 4/55, 2/11, 8/24? 22, 4/55, 2/11, 8/22 மிக உயர்ந்த பொதுவான காரணி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட HCF என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு சிங்கிளா நம்பர் 2, 4, 6, 8ன்னு ஃபிராக்ஷன் இல்லாம கொடுத்தாங்கன்னா ஈஸியா HCF எடுத்துடலாம். இப்படி ஃபிராக்ஷன்ல கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கு ஷார்ட்கட் நமக்கு தெரியும். என்னது? HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். இதுதான் அதுக்கான ஷார்ட்கட். ஓகேவா? அப்போ நியூமரேட்டர் இருக்கிறது, அதாவது தொகுதியில இருக்கிறது எல்லாத்துக்குமே நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும், மீபோவா கண்டுபிடிக்கணும். பகுதியில இருக்கிறது எல்லாத்துக்குமே மீச்சீமா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் தொகுதி எது பகுதி எதுன்னு எல்லாருக்குமே தெரியும். 4/55 நமக்கு ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. மேல இருக்கிறது தொகுதி, கீழே இருக்கிறது பகுதி. ஓகேவா? ஸோ அதை ஈஸியா படிக்கிறதுக்கு சின்ன வயசுல ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க? பழைய சோறு மேல துவையல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்கிறது பகுதி, மேல இருக்கிறது தொகுதி. ஓகேவா? அதாவது தொகுதியில இருக்கிறதுக்கு HCF-உம் பகுதியில இருக்கிறதுக்கு LCM-உம் கண்டுபிடிக்கணும். HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். அப்ப மேல என்ன இருக்கு? 4/55, 2/11, 8/22. நியூமரேட்டர்ல என்னெல்லாம் இருக்கு? 4, 2, 8. இது எல்லாத்துக்கும் HCF என்னது? ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே சொல்லிடலாம். 2 தான் இதோட HCF. அப்படிதானே? 4, 2, 8. ஸோ 3க்கும் காமனான நம்பர் என்னது? 2. ஸோ 2 டைம்ஸ் போகும், 1 4 டைம்ஸ் போகும். இதுக்கப்புறம் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணீங்கன்னா அது LCM-ஆ மாறிடும். ஏன்னா 3க்கும் காமனா இருக்கிற மாதிரி இருக்க நம்பர் தான் என்னதுன்னா HCF. ஓகேவா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 1 4 இருக்கு. இதுக்கு காமனான நம்பர், 3க்கும் காமனான நம்பர் 1 தான். அதை போட்டு கண்டுபிடிச்சாலும் 1 தான், கண்டுபிடிக்கட்டாலும் 1 தான். ஓகேவா? சோ டானா வகுத்தலுக்கு இந்த பக்கம் வர்றது மட்டும் உங்களுக்கு என்னது? HCF. அப்போ இது எல்லாத்துக்கும் HCF என்னது? 2. LCM கண்டுபிடிக்கலாமா? சோ இதை வச்சு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். இங்க 1 வந்திருக்கு, சோ இங்க 3 வந்திருக்கு, இங்க 1 வந்திருக்கு. இதை எலிமினேட் பண்ணிடலாம். இந்த ஆப்ஷன்ல மட்டும்தான் தொகுதியில 2 வந்திருக்கு. அப்ப இதுதான் கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிடலாம். ஓகேவா? சோ கீழே என்ன பண்ணணும்? LCM கண்டுபிடிக்கணும். 55 11 22. LCM கண்டுபிடிங்க. 55 11 22. LCM கண்டுபிடிச்சா 5 தடவை போகும், 1 தடவை போகும், 2 தடவை போகும். 5 2 10. சோ ஆன்சர் என்ன வரும்? சோ இன்னும் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை டைம்ஸ் போகும்? ஓகே, என்ன வருது? இங்க 110 வருது. ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்லயும் ஒரு சின்ன தப்பு வருது பாருங்க. மேல 2, கீழே என்ன இருக்கு? 110ன்னு வருது. இதை இன்னும் கேன்சல் பண்ணா என்ன வரும்? 1/55ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்லயும் கொஞ்சம் நாம கவனமா இருக்கணும். ஏன்னா மேல வந்து 2 வந்துருது, ஆனா கீழே LCM போடும்போது பாத்தீங்கன்னா 11 5 55, 55 × 2 110ன்னு வருது. அப்ப 2/110 ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/55ன்னு கிடைக்கும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? 1/55. 1/55ங்கிறது என்னது? ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ நம்ம அவசரப்பட்டு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டோம். பட் இன்னும் ஃபர்தரா கால்குலேட் பண்ணும்போது என்ன வருது? 1/55ன்னு வருது. சோ ஆப்ஷன் டி தான் கரெக்ட்னு சொல்லிடலாம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? கான்செப்ட் என்னன்னா HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. So இதுல என்ன சொல்லிருக்காங்க? A travels 15 km with a speed of 30 km per hour. He travels another 25 km with a speed of 10 km per hour. What is his average speed of the entire journey? A என்பவர் மணிக்கு 30 km வேகத்தில் 15 km பயணிக்கிறார். மணிக்கு 10 km வேகத்தில் 25 km பயணிக்கிறார் எனில் முழு பயணத்திலும் அவரது சராசரி வேகம் என்னவாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஏன்னு ஒரு ஆள் இருக்காரு. ஃபர்ஸ்ட் 15 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 30 km per hour வேகத்துல போறாரு. அடுத்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கு, அத 10 km per hour வேகத்துல போறாரு. சோ டோட்டலா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வகையான இது இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்தா ஆவரேஜ் ஸ்பீடு வந்து
2ab divided by a plus b இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இல்ல அப்படின்னா ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். ஓகே, ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் அடிக்கடி சொல்றதான். இப்போ தென்காசி இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க வந்து திருநெல்வேலி இருக்கு. ஓகேவா? சோ தென்காசிக்கும் திருநெல்வேலிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் இருக்கு. இப்போ ஒருத்தர் தென்காசியில இருந்து திருநெல்வேலி போகும்போது 50 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறாரு. திருப்பி திருநெல்வேலியில இருந்து தென்காசிக்கு வரும்போது 60 கிலோமீட்டர் பெர் அவர் வேகத்துல போறாரு. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா 2ab divided by a plus b ஃபார்முலால போட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் வந்து காமன். தென்காசியில இருந்து திருநெல்வேலி போனாலும் 70 கிலோமீட்டர் தான். திருநெல்வேலியில இருந்து தென்காசிக்கு வந்தாலும் 70 கிலோமீட்டர் தான். அப்ப டிஸ்டன்ஸ் வந்து இங்க என்னதான் இருக்கு? கான்ஸ்டன்டா இருக்கு. ஆனா இந்த இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 15 கிலோமீட்டர் போறாரு, அடுத்து 25 கிலோமீட்டர் போறாரு. டிஸ்டன்ஸ் வேற வேற மாதிரி இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நாம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகே, சோ டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டு ஜேர்னிலையும் சேமா இருக்கு அப்படின்னா 2ab divided by a plus b. அப்படி இல்லைன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் divided by டோட்டல் டைம் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 15 பிளஸ் 25 உங்களுக்கு என்ன வரும்? 40ன்னு கிடைச்சிரும். டோட்டல் டைம் கண்டுபிடிக்கணுமா? சோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம்னு தெரியும். இதுல இருந்து டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு எழுதலாமா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் இதுல டைம் என்ன வரும்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுனா 15 பை 30ன்னு கிடைக்கும். ரெண்டாவது இதுல டைம் என்ன கிடைக்கும்? 25 பை 10ன்னு கிடைக்கும். சோ இப்போ என்ன வரும்? மேல 40 இருக்கா? சோ 40 அப்படியே போடுங்க. இதை கட் பண்ணா என்ன வரும்? 1/2ன்னு கிடைக்கும். 1/2 0.5ன்னு எழுதலாம். இதை வந்து ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா 2.5ன்னு எழுதலாம். அப்படியே கட் பண்ணுங்க. அப்படியே கட் பண்ணா 2.5ன்னு இருக்கும். அப்போ 40 டிவைடட் பை 2.5 பிளஸ் 0.5 என்னது? 2.5யும் 1/2யும் எத்தனை? 3. சோ 40/3 கிலோமீட்டர் பெர் அவர். அப்ப ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது 40/3 கிலோமீட்டர் பெர் hour. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இதுலதான் பிகினர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. 2ab divided by a plus b ல ஆவரேஜ் ஸ்பீடுக்கு படிச்சிருக்கோம். அப்ப இந்த இடத்துல ஏன் யூஸ் பண்ணணும், இந்த இடத்துல ஏன் அதை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும். டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கணும். ரெண்டு ஜேர்னிலையும் டிஸ்டன்ஸ் மாறவே இல்லைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. டிஸ்டன்ஸ் மாறுது அப்படின்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, Reshma is 40 years old, Monisha is 60 years old. How many years ago was the ratio of their ages 3:5 respectively? ரேஷ்மாவுக்கு 40 வயசு, மோனிஷாவுக்கு 60 வயசு. எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களின் வயது விகிதம் 3:5 இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸி. இதை நார்மல் மெத்தட்லயும் பண்ணலாம், ஆப்ஷன் மெத்தட்லயும் பண்ணலாம். ரேஷ்மாவுக்கு 40 வயசு, மோனிஷாவுக்கு 60 வயசு இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது முன்புன்னு சொல்லியிருக்காங்க, எகோன்னு சொல்லியிருக்காங்களா? சோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடின்னு தெரியாது. சோ -x போட்டுக்கிறேன். அவங்க ரேஷியோ எப்படி ஆகணும்? 3/5 ஆகணும். ஓகே, சோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? இதை ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸி. இப்போ பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா ரேஷ்மாவுக்கு 40 வயசு, மோனிஷாவுக்கு 60 வயசு. இவங்க வயசோட ரேஷியோ எனக்கு 3/5 மாத்தணும். 3/5 மாத்தணும்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 3/5 இருந்திருக்கும். சோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்? -x போட்டுக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 5 × 40 - x is equal to 3 × 60 - x. சோ இதுல இருந்து 200 - 5x equal to 180 - 3x. சோ இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? கொண்டு வந்தா 200 - 180 20ன்னு கிடைக்கும். இதை இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா +5x மாறும். 5x - 3x உங்களுக்கு என்ன வரும்? 2xன்னு கிடைக்கும். இதுல இருந்து x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10. ஓகேவா? சோ என்ன வரும்? x is equal to 20/2 இருக்கும். கட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 10. ஓகேவா? அப்ப எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வயதோட விகிதம் வந்து 3:5 இருந்திருக்கும்? 10 வருஷத்துக்கு முன்னாடி. சோ 10 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறது ஆப்ஷன் டி. ஓகே, சோ வேணும்னா இதுல செக் பண்ணி பாருங்க. 40 - 10 உங்களுக்கு என்ன வரும்? 30ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 60 - 10 உங்களுக்கு என்ன வரும்? 50ன்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணா 3/5 கிடைக்கும். ஓகே, சோ இது நார்மல் மெத்தட், எக்ஸ் வச்சு கால்குலேட் பண்றது. இதே ஆப்ஷன்ல இருந்து எப்படி போலாம்னா, இப்போ பிரசன்ட்ல ரேஷ்மாவோட வயசு எத்தனை? 40. இன்னொருத்தங்க யாரு? மோனிஷாவோட வயசு எத்தனை? 60. இப்போ ஆப்ஷன்ல இருந்து செக் பண்றீங்க. ஆப்ஷன் டி எடுத்துக்கோங்க. 10ன்னு இருக்கா? சோ இதுல இருந்து 10 கழிங்க, இதுல இருந்து 10 கழிங்க. கழிச்சா உங்களுக்கு என்ன வரும்? 30/50ன்னு கிடைக்கும். கேன்சல் பண்ணா 3/5 கிடைச்சிருச்சா? அப்ப நீங்க எடுத்திருக்க ஆப்ஷன் கரெக்ட். மற்ற ஆப்ஷன்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். ஓகேவா? சோ இப்போ 15ன்னு இருக்கு. சோ உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து 3/5ன்னு வருது. அப்போ 40 - 15ங்கும் போது உங்களுக்கு என்ன வரும்? 25ன்னு வரும். 60 - 15ங்கும் போது 45 வரும். இதை கேன்சல் பண்ணும்போது 3/5 வராது. அதை வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். 18, 24யுமே பார்த்த உடனே எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ ஃபைனல் ஆன்சர் வந்து 10ங்கிறத பேப்பர் பெண்ணே இல்லாம ஈஸியா சால்வ் பண்ணி சொல்லிடலாம். ஓகே, சோ தெளிவா புரியுதா? எக்ஸ் வச்சும் கால்குலேட் பண்ணலாம்,
கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சா ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சாலும் ஆன்சர் வந்துரும். ஓகே, ஸோ இது போகையும் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருங்க. மார்ச்ல என்டிபிசியோட சிபிடி 1 எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மார்ச்சோட மிட் இல்ல ஏப்ரலோட ஃபர்ஸ்ட் வீக், ரொம்ப ஏப்ரல் வரைக்கும் போகாது. மார்ச்ல என்டிபிசியோட சிபிடி 1 எக்ஸாம் வந்துரும். குரூப் டியோட நோட்டிபிகேஷன் ஜனவரி 23ஆம் தேதி கிட்ட வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கண்டிப்பா ஜனவரியில குரூப் டியோட நோட்டிபிகேஷனும் வந்துரும். என்டிபிசி குரூப் டி எக்ஸாம் படிக்கிறீங்க, பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான எல்லாமே கையில கொடுத்துருவோம். கொடுத்துட்டு எவ்ரி சாட்டர்டே வந்து டெஸ்ட் வச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ குரூப் டி அண்ட் என்டிபிசிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்க பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2025 எஸ்எஸ்சிக்கான கேலண்டரும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்லேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எவ்ரி டைம் எக்ஸ்பிளைன் பண்றதுதான். ஆல் இன் ஒன் கோர்ஸ்னாலே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கவர் பண்ற மாதிரி இதுலயே கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். எஸ்எஸ்சில வரக்கூடிய 2025ஓட சிஜிஎல் சிஹெச்எஸ்எல்னு எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி அதுக்கும் ஆல் இன் ஒன் கோர்ஸையே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி குரூப் டி அண்ட் என்டிபிசிக்கு தனி பேட்ச் வேற ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்கா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1999. உங்களுக்கு வேலிடிட்டி லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வேற எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம ஆப்போட லிங்க், நம்ம வீடியோவோட லிங்கை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ படிக்க ஆரம்பிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. குரூப் டி படிக்கிறவங்க இப்போ இருந்து மெதுவா ஸ்டார்ட் பண்ணா கூட எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். ஏன்னா குரூப் டியோட அப்ளிகேஷனுக்கும் இன்னையில இருந்து கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா குரூப் டிக்கு குறைஞ்சது 5ல இருந்து 6 மாசம் டைம் இருக்கு எக்ஸாமுக்கு. நோட்டிபிகேஷனுக்கு சொல்லல, எக்ஸாமுக்கு. அப்ப 5 மாசத்துல மெதுவா படிச்சா கூட ஈஸியா போஸ்டிங் வாங்கிடலாம். சிங்கிள் எக்ஸாம் தான். அது மாதிரி என்டிபிசிக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ செகண்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு ஸோ இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலனாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.